ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு, அதாவது பிஎஃப் கணக்கு யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப் கணக்கில் வந்து இப்போது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு புதிய மாற்றம் ஒன்று செஞ்சுருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து மாறுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்க அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் கம்பெனியினுடைய அக்கௌண்ட்டை கரண்ட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா தான், அதாவது எத்தனை கம்பெனிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அத்தனை கம்பெனிக்கு தனித்தனியாக ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனியில் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த 2 கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப் அக்கௌண்ட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ 3வது கம்பெனிக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா, 3வது கம்பெனியில் போய் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஎஃப் அக்கௌண்ட்டு. அப்போது நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பழைய கம்பெனியில், அதாவது 2 ஏற்கனவே நீங்கள் ஜாயின் பண்ண 2 கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வேலையில் விட்டு நின்னதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் கம்பெனியினுடைய மெம்பர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அந்த ப்ரீவியஸ் 2 கம்பெனியினுடைய பிஎஃப் அமௌண்ட்டையும் பென்ஷன் அமௌண்ட்டையும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ பழைய முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் கொடுத்து தான் வந்து டைரெக்டாக அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கனாக்கா புதிய நிதியாண்டு தொடங்கிச்சு. ஸோ இந்த புதிய நிதியாண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிதி சேமிப்பு என பல திட்டங்களில் பல மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 1 முதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதியின்படி ஒரு நபர் தனது வேலையை மாற்றும்போது அவரது பழைய வருங்கால வைப்பு நிதி இருப்பு தானாகவே புதிய நிறுவனத்துக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்பெனியில் முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா, வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் பிடிச்சிருவாங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பழைய கம்பெனியில் வேலை செஞ்ச பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பணமானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பெனி பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதை தான் அவங்க வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது புதிய விதியின்படி ஒரு நபர் தனது வேலையை மாற்றும் போது அவரது பழைய வருங்கால வைப்பு நிதி இருப்பு தானாகவே புதிய நிறுவனத்துக்கு மாற்றப்படும். இதன் மூலம் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் புதிய நிறுவனத்தில் சேரும்போது கைமுறையாக பிஎஃப் பரிமாற்றங்களை கோருவதற்கான தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பள வர்க்கத்திற்கு ஒரு பெரிய நிவாரணமாக வந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் ரெக்வஸ்ட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதேமாதிரி ஃபார்ம் எதுவும் நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னதாக யுனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் தனிநபர்கள் பிஎஃப் மாற்றங்களை கோருவதில் சிரமப்பட வேண்டியிருந்தது. இனி அந்த சிரமங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த காலத்தில் கணக்கை அடுத்த நிறுவனத்துக்கு மாற்றும்போது ஒரு சிக்கலான செயல்முறையாக இருந்தது என்றும் தற்போது அந்த சிரமங்கள் குறைக்கப்பட்டுள்ளன என்று வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
ஆட்டோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டும் பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட்டும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் நீங்கள் இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.